ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐஎக்ஸிகோ ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் டேக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சிடர் பண்ணணும். இந்த லெவ் ட்ரிவனஸ் டெக்னாலஜி லிமிடெட், அதாவது ஐஎக்ஸிகோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2006 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க மூலயமா நம்ம ரயில்வேஸ், பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட பிராண்ட் நேம் தான் வந்து ஐஎக்ஸிகோவா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 டோட்டல் இன்கமா 138 கோடி, அதுல ப்ராஃபிட் 7 கோடி. 2022 டோட்டல் இன்கம் 384 கோடி, ப்ராஃபிட் எதுவும் பண்ணல, லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. 2023 டோட்டல் இன்கம் 517 கோடி, ப்ராஃபிட் 23 கோடியா இருந்திருக்கு. 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 இவங்களோட டோட்டல் இன்கம் 497 கோடி, ப்ராஃபிட் 65 கோடியா வந்து இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் 7 கோடியில இருந்து 65 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 10 மடங்கு கிட்ட இவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. அதனால நம்ம தம்ப்நெயில்ல அது மென்ஷன் பண்ணிருந்தோம். இந்த கம்பெனியோட கடன் வந்து பாத்தீங்கன்னா 43 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ல அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஆனுவலைஸ்ட் பேசிஸ்ல 0.58 பைசாவாகவும், இதே 9 months ஃபினான்ஷியல் 2024 ₹1.80 வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 437 கோடி அளவுக்கு இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து 11.43 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஈசி ட்ரிப் பிளானர்ஸ், யாத்ரா ஆன்லைனா வந்து இருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் வந்து இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல வந்து அதிகமாவே வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க செகண்ட் பெஸ்டா வந்து இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்லயும் செகண்ட் பெஸ்டா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 June 2024. இஷ்யூ பிரைஸ் ₹88.93 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 120 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 620 கோடி, ஐபிஓ சைஸ் 740 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 161 ஷேர், ₹14,973 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹1 ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 10%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 13 June 2024, இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் 14 June 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 14 June 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 18 June 2024 வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனி. ஸோ மேனேஜ்மெண்ட் ரன் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் வியூ, லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்க போகுது, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, இண்டஸ்ட்ரிக்கோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்க இந்த டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏர், ரோட் அண்ட் ஹோட்டல்ஸ் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போட எஸ்டிமேட் வந்து 3808 பில்லியனா இருக்கு இந்திய ரூபாய் மதிப்படி. அது வந்து 9% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அடுத்த 5 வருஷத்துல. ஏர் டிராவல் மார்க்கெட் இன் இந்தியா பாத்தீங்கன்னா இன்னும் ப்ரீ கோவிட் லெவல வந்து ரீச் ஆகல. இன்னும் 4% குறைவாவே வந்து இருக்கான். அது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிளஸ் இந்த ஆன்லைன் ஏர் டிக்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து இந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி கிட்ட தான் வந்து இருக்கு. 30% மார்க்கெட் ஷேர் தான் ஆஃப்லைன் ஏஜென்ட்ஸ் அண்ட் டிராவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு பெரிய பூஸ்டா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்சில இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில வந்து இவங்களோட ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 18% சிஏஜிஆர்ல அடுத்த 5 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி வந்து 3 பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல வந்து இருக்காங்க. ரயில்வே டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், ஏர்லைன் டிக்கெட் புக்கிங். ஸோ ஓவராலா இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி அட்லீஸ்ட் சிங்கிள் டிஜிட்ல இருந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் எதிர்பார்க்கப்படுது அடுத்த 5 வருஷ காலகட்டத்துல. கம்பெனியோட ஓவர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2021 to 2022 கம்பேர் பண்ண சொல்லும்போது 180% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இவங்க செகண்ட் பிக்கஸ்ட் ஆன்லைன் டிராவல் ஏஜென்சியா வந்து இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு முன்னாடி MakeMyTrip.com வந்து இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2022 இந்திய ரூபாய் மதிப்படி 5 பில்லியனா வந்து
வந்து இருக்கு. இவங்க ட்ரெயின்ஸ்ல மார்க்கெட் ஷேர் எவ்வளவு வச்சிருக்காங்க? இந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்சில 52% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பஸ்ஸஸ்ல 12.99% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அந்த அபி பஸ் மூலியமா ஃபிளைட்ஸ்ல வந்து 5.30% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க தான் லார்ஜஸ்ட் இந்தியன் ட்ரெயின் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா வந்து இருக்காங்க இந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி ரெயில் மார்க்கெட்ல. பிளஸ் இவங்களோட மார்க்கெட் ஷேர் மட்டுமே அதுல 51% அளவுக்கு வந்திருக்கு மார்ச் 31 2023 டேட்டா படி. பிளஸ் இவங்களோட அபி பஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பஸ் டிக்கெட்டிங் ஓடிஏ வந்து இந்தியாவில் இருக்காங்க. 11.5% மார்க்கெட் ஷேர் வந்து இருந்திருக்கு. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து 92.29% சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 2021 to 2023ல. ஸோ இவங்களுக்குலாம் மேல யார் இருக்காங்கன்னா மேக் மை ட்ரிப், இவங்களுக்கு கீழே தான் யாத்ரான் ஈஸ் மை ட்ரிப் கம்பெனிலாம் வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ 8.14 வந்து இருக்கு. இதே பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 141 டைம்ஸ்ல வந்து இருக்கு. இதே ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல, போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் என்னைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹையர் சைடு தான். இவங்க பியர்ஸும் இதே கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் ஹையர் சைட் வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரயில்வே டிக்கெட்டிங் பிசினஸ் நம்பி இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ அங்கிருந்து வருது. ஐஆர்சிடிசி கிட்ட வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த ஐஆர்சிடிசி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கம்பெனி இதுல ஆட் பண்ணாலோ இல்ல இவங்களோட அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் பிளாக் பண்ணாலோ இல்லைன்னா வந்து ரெனிவல் பண்ணாம விட்டாலோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரயில்வே ஓட்டியை தான் அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ கொடுக்குற கம்பெனியா, ரெவன்யூ கொடுக்குற பிசினஸ் வர்டிகலா வந்து இருக்காங்க. ஓவராலா லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தான் இந்த கம்பெனி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பெரிய பம்பர் லிஸ்டிங்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இந்த டூரிசம் செக்டரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாட்டா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் இன்க்ரீஸா தான் வந்து இருக்கும். Q2 அண்ட் Q3 ரிசல்ட்ஸ் தான் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போஸ்ட் ஐபிஓல இவங்க Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பிளாட்டா இருந்தாலோ இல்ல மார்ஜினலா டிப் வந்து தென்பட்டாலோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைபிளா இல்லாதனால ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பிசினஸ் வெர்டிகல்ல ரயில்வே பிசினஸ் தான் வந்து ஓட்டியே தான் வந்து நிறைய ரெவன்யூ வந்து இவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதுல வந்து ஐஆர்சிடிசி யாராவது இன்னொரு ஓட்டியை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மார்க்கெட் ஷேர் 52% குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபோக்கஸ் பண்ற டயர் 2 அண்ட் டயர் 3 கிளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இன்னும் அண்டர் பெனட்ரேட்டட் மார்க்கெட் இவங்க போறதாலும் சரி, 70% மார்க்கெட் ஷேர் இன்னும் ஓட்டியே தான் ஆன்லைன் புக்கிங்ல இருக்கிறது வந்து இன்டாக்டா தான் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து எனக்கு ஜஸ்டிஃபைபிளா தெரியல. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் சரி, ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஎஸ் ஆன ஈஸ் மை ட்ரிப் பிளானர்ஸும் சரி, யாத்ரா ஆனாலும் சரி அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கல. 50 ருபீஸ்க்கு மேல வந்து நான் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணேன் இந்த ஈஸ் மை ட்ரிப் பிளானர்ஸ். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை அவங்க பிரேக் பண்ணல. யாத்ரா ஆன்லைனையும் வந்து ஐபிஓ பிரைஸ் கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா வேல்யூவேஷன்ஸை பார்க்கும் பொழுதும் இவங்க பிஎஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸை பார்க்கும் பொழுதும் வரப்போற Q1 ரிசல்ட்ஸை பார்க்கும் பொழுதும் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க் கேட்டகரி இருக்கிற ஸ்டாக், ஒரு ரிஸ்க் இன்வால்விங் இருக்கிற ஸ்டாக்கா தான் வந்து பாக்குறேன். ஒருவேளை ஒரு 30 டைம்ஸ் கீழே இவங்க வேல்யூவேஷன்ஸ் போனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற செகண்ட் மார்க்கெட் பொசிஷனை இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டு ஓடிஏல வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணி இந்த மேக் மை ட்ரிப் லெவலுக்கு போனாங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கன்சிடரேஷனா வந்து இருக்கும். ஆனா இப்போதைக்கு 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இவங்களோட பிளாட் எபிட்டா அண்ட் பேட் மார்ஜின்ஸை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில தான் வந்து இந்த ஸ்டாக்கை நான் வைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.